ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற ஒரு வீடியோ தான் என்னோட ப்ரெக்னென்சி ஸ்டோரி அண்ட் தென் என்னோட டெலிவரி ஸ்டோரி. பட் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்னோட ப்ரெக்னென்சி ஸ்டோரி மட்டும்தான் பார்க்க போகிறோம். டெலிவரி ஸ்டோரி வந்து நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். அது ஏன்னு வந்து இப்போ சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து பார்ப்பீங்க. ஸோ அதனால இதில் வந்து என்னோட டெலிவரி ஸ்டோரியை வந்து நான் ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா என்னோட டெலிவரி ஸ்டோரி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அதனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அந்த வீடியோ பார்க்குறத வந்து நான் விரும்பலை. ஸோ அதனால அதை தனியாக ஒரு வீடியோவாக வந்து கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் ப்ரெக்னென்சி ஸ்டோரி டெலிவரி ஸ்டோரி ரெண்டுமே வந்து ஒரே வீடியோவில் சொன்னேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகும். அதனால இன்னைக்கு வெறும் ப்ரெக்னென்சி ஸ்டோரி மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்கில் இல்லை எப்போவாது டெலிவரி ஸ்டோரி வந்து பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இத்தனை பேர் கேட்டும் நான் வந்து எதுக்காக இந்த ப்ரெக்னென்சி ஸ்டோரி வந்து போடவே இல்லை, எதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து நிறைய ப்ரெக்னென்ட் விமன் தான் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ அப்படின்றனால எனக்கு நிறைய விஷயம் வந்து மறந்து போச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ வந்து சிம்டம்ஸ்லாம் என்னென்ன இருந்துச்சு, எந்த மந்தில் என்னென்ன நடந்துச்சு, இதெல்லாம் வந்து மறந்துருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் நான் வந்து இத்தனை நாளாக இந்த வீடியோ வந்து போடல. நிறைய பேர் வந்து கேட்டும் நான் வந்து போடாததுக்கு ரீசன் வந்து இதுதான். அப்புறமா நான் எங்கே மறந்து போய் ஏதாச்சும் சிம்டம்ஸு மந்த்லாம் வந்து மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். அதனால கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து போடணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி இப்போ வந்து என்னோட ப்ரெக்னென்சி ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்து மேரேஜ் ஆகி ஒரு 4-5 மந்த்ஸ்லேயே வந்து ப்ரெக்னென்ட் ஆகியாச்சு. பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே நடந்துச்சு. அதை வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லிடுறேன். மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 2nd மந்த்ல வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து ஸ்கிப் ஆச்சு. ஒரு 1st மந்த் பீரியட் வந்துச்சு, பட் 2nd மந்த் பீரியட் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாரும் என்ன நினைப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னா ப்ரெக்னென்சின்னு தான் நினைப்பாங்க. நாங்களும் அப்படி தான் நினச்சோம். ஏன்னா நாங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து பிளான் பண்ணல, இல்லை வேணாம் அப்படின்னு நினைக்கல. ஸோ அதனால மேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு செக்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த கிட்டு வச்சுலாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அதெல்லாம் ஒன்றுமே வந்து அப்போல்லாம் தெரியாது. சுத்தமாக ஒரு ஐடியாவும் இல்லை. அது யார்கிட்டயாச்சும் கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை அக்கா கிட்ட அண்ணா கிட்ட அந்த மாதிரிலாம் கேட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணால் லைன் வந்து எப்படி வந்துச்சுன்னா ஒரு கிளியர் செகண்ட் லைனும் வரல, அட் த சேம் டைம் ஒரு பிங்க் லைனும் வரல. ஒரு வாட்டி செக் பண்ணப்போ ஒரு லைன் வந்துருச்சு அண்ட் செகண்ட் லைன் வந்து எரேஸ் ஆன மாதிரி கொஞ்சம் மர்ஜ் ஆன மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கிளியரா இல்லை, இந்த டெஸ்ட்ல வந்து 2 லைன் வந்து கிளியரா தெரியல, இன்னொரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரின்னு ஓகேன்னு நெக்ஸ்ட் டே வந்து செக் பண்றோம். நெக்ஸ்ட் டே செக் பண்ணா 2 லைனுமே வரல. அது கிட்டு ஃபால்ட்டா என்னன்னு தெரியல, 2 லைனுமே வரல. ஒரு மாதிரி பிளாங்கா பிங்க் கலர்ல ஃபுல்லாவே பிங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இன்னொரு வாட்டி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி செக் பண்ணா இன்னொரு வாட்டியும் வந்து கிட்டத்தட்ட 2 லைன் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி அந்த பிங்க் கலரே வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஒரு வாட்டி கூட கிளியரா ஒரு சிங்கிள் லைன் மட்டும் வரவே இல்லை. அதனால பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு எங்களுக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது, இதெல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல, நீங்கள் வந்து டைரெக்டாக டாக்டர்கிட்ட தான் போகணும், டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் அவங்க வந்து சொல்லிடுவாங்க, நீங்கள் எதுக்கு இப்படி டெய்லி வந்து டெஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னப்புறமா சரி ஓகே டாக்டர்கிட்டே போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட கிளம்பியாச்சு. டாக்டர் கிட்ட போனதுக்கு அப்புறமா அவங்களும் வந்து அதே டெஸ்ட் கிட்ட கொடுத்து தான் ஹாஸ்பிட்டல்லே வந்து செக் பண்ண சொன்னாங்க. எங்களுக்குலாம் ஒரே சிரிப்பு, இதுதான் இத்தனை நாளாக பார்த்து நெகட்டிவா பாசிட்டிவானே தெரியலன்னு இங்கே வந்தோம், இங்கே வந்து இவங்க இதே தான் டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதில் வந்து பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அப்படி ஏதாச்சும் டவுட் இருக்கிற மாதிரி இருந்தால் நெக்ஸ்ட் வந்து யூரின் டெஸ்ட்டோ இல்லை பிளட் டெஸ்ட்டோ வந்து எழுதி கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா கிளியரா வந்து ஒரு லைன் தான் வந்துச்சு. ஸோ கிளியரா வந்து நெகட்டிவ் அப்படின்னு வந்து வந்துருச்சு. நாங்கள் இத்தனை நாள் வீட்டில் பார்த்த டெஸ்ட்ல ஒரு டெஸ்ட்ல கூட நெகட்டிவ்னு வந்து வரவே இல்லை. பாசிட்டிவா நெகட்டிவான்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் வந்துச்சு. பட் ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுக்கு அப்புறமா கிளியரா வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் வந்துருச்சு. ஸோ அதனால நர்ஸ்லாம் வந்து வெளியில் டாக்டரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டாங்க, நெகட்டிவ் தான் வந்திருக்கு
பட் இருந்தாலும் டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போனோன்னா அவங்களும் வந்து நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் மட்டும் பார்த்துடலாம் ஒரு வாட்டி, எதனால நெகட்டிவ்னு வருது, பீரியட் வரல பட் ஸ்டில் நெகட்டிவ்னு வருது அப்படின்னு ஸ்கேன் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதை வந்து நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து மைல்டாக வந்து பிசிஓடி இருக்கிற மாதிரி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன, எதனால வந்துச்சு அப்படிலாம் ஒரு ஐடியாவும் இல்லை எங்களுக்கு. அப்படியே வந்து பிளாங்காக ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாள் என்ன நினச்சோன்னா, அந்த 4-5 days வீட்லேயே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்போல்லாம் வந்து நாங்கள் ப்ரெக்னென்சி தான் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம். பட் ஹாஸ்பிட்டல் போனப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. இப்போ வந்து ப்ரெக்னென்சிலாம் இல்லை, பட் ஸ்டில் பீரியட்ஸ் ஆகாததுக்கு என்ன ரீசன்னா, மைல்டாக வந்து பிசிஓஎஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களுக்குலாம் செம்ம ஷாக்கு. இது என்னது, டிசீஸா, என்ன ஆகும், என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய கொஸ்டின் வந்து எனக்கு அப்படியே தலைக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறம் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, மைல்டாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் சீரியஸ் கேஸு சீரியஸ் கண்டிஷன் மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்து லைட்டாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றது, அப்புறம் கொஞ்சம் கரெக்டாக டைமுக்கு தூங்குறது, ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாம இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தாலே போதும், அது வந்து நார்மலாகவே சரியாயிடும், எந்த மெடிக்கேஷன்ஸும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போதான் எனக்கு வந்து ஹப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா டாக்டர் வந்து கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு அவங்களே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. கல்யாணமாகி 2 months தான் ஆகுது, 2 monthsக்குள்ள எதுக்காக இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க, குழந்தை இல்லை இருக்குது அப்படின்னு எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, ஸ்ட்ரெஸ் ஆனாலே இந்த மாதிரி ஹார்மோனல் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும், ஸோ 2 மாதத்துல உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வந்து கேட்டாங்க. எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, நாங்கள் வந்து குழந்தை வேணும் வேணாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து நினைக்கல. பட் இந்த பீரியட்ஸ் ஆகாமல் இருந்ததுக்கப்புறமா ஓகே ப்ரெக்னென்ட் ஆயாச்சு அந்த மாதிரி நினச்சாச்சு. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னோன்னு தான் வந்து லைட்டாக ஸ்ட்ரெஸ் ஆனதே. அதனால டாக்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, மினிமம் ஒரு 1 year ஆச்சும் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும், அதனால அந்த 1 yearக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பீரியட்ஸும் வரல, இல்லை ப்ரெக்னென்ட்டும் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் ஏதோ வந்து பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம டெஸ்ட்டே பண்ணணும். அது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ண தேவையில்லை, மெடிக்கேஷன்ஸ் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. வேறு எதுவும் மெடிக்கேஷன்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. டாக்டரே வந்து என்ன சொன்னாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களா. பட் நான் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா, இருக்கிற எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்துருப்பேன் நான். இந்த பிசிஓடி ரிலேட்டடாக, பிசிஓஎஸ் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ எல்லா லாங்குவேஜ் வீடியோஸும், ஹிந்தியிலேருந்து பெங்காலி லாங்குவேஜஸ் வரைக்கும் எல்லாமே நான் வந்து பார்த்துட்டேன். அது என்ன நடக்கும் அப்படின்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக டெய்லி உட்காந்து இந்த வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா பிசிஓஎஸ் இருந்தால் ப்ரெக்னென்சி வந்து கஷ்டம், ப்ரெக்னென்சி வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸில் வந்து சொன்னாங்க. எனக்கு வந்து பயமாயிடுச்சு. எனக்கு இல்லாதது ஒன்று கூட நான் வந்து நினச்சி பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன நினச்சிட்டேன்னா, நமக்கு வந்து என்னமோ வந்துடுச்சு, பிசிஓஎஸ் என்னென்னமோ வந்துடுச்சு, நமக்கு குழந்தையே இருக்காது, குழந்தையே பிறக்காது போல, அது இதுன்னு என்னென்னமோ நினச்சி இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நானே என் மைண்டில் ஏற்றிட்டு பயப்படுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 3 மாதம் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணேன். நோ ஜங்க் ஃபுட், ஒரு ஜங்க் ஃபுட் கூட நான் சாப்பிடல. எனக்கு நான் சொல்லப்போனால் நான் வந்து நார்மல் சாப்பாடை விட ஜங்க் ஃபுட் தான் நான் வந்து நிறையா சாப்பிடுவேன், கல்யாணத்துக்கு முன்னாடியா இருக்கட்டும் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் எப்போவா இருந்தாலும். பட் இவங்க இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து பயமாயிடுச்சு, நம்ம வந்து ப்ரெக்னென்சி வந்து கஷ்டமாயிடும் போல அப்படின்ட்டு நான் வந்து அவங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்றதுக்காக சுத்தமாக வந்து ஜங்க் ஃபுட்டே வந்து சாப்பிடல, அப்படியே ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 months ஆயிடுச்சு. அப்படியே வந்து ஒரு 2 months போயிடுச்சு. 2 monthsமே நான் வந்து டயட்டு, ஹெல்த்தியாக சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து வெயில் பயங்கரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மே மந்த் வந்து என்னோட தங்கச்சியோட பர்த்டே, அதனால அவள் பர்த்டேக்கு போகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பெங்களூர் கிளம்பி போயிட்டேன்.
பெங்களூர் கிளம்பி போனதுக்கப்புறமா எனக்கு வந்து சிம்டம்ஸ்ன்னு சொல்ல முடியாது, லைட்டாக வந்து ஏதோ சேஞ்ச் ஆகுற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கே வந்து பாடியில் ஃபீல் ஆச்சு. நான் ப்ரெக்னென்சி பற்றி சுத்தமாக நினைக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் வந்து பயங்கரமாக கவலைப்பட்டுட்டு எல்லா வீடியோஸும் பார்த்து பிசிஓடி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிற எல்லா கடவுளும் வந்து நான் ப்ரே பண்ணியிருப்பேன். எனக்கு எதுவும் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பயங்கரமாக வந்து அழுதுருப்பேன் நிறைய நாள். அந்த மாதிரிலாம் வந்து போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்தில் வந்து ஓகே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து மறந்துட்டு நான் பாட்டுக்கு என்னோட டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு பெங்களூர் பெங்களூர் போனதுக்கப்புறமா லைட்டாக சிம்டம்ஸ் வந்து என்ன சிம்டம்ஸ் அப்படின்னா, எனக்கு வந்து தூக்கமாக வந்துட்டு இருந்துச்சு. அது எதுக்கு தான் அப்படி தூக்கம் வந்துச்சோ எனக்கு தெரியல. எந்த டைம் பார்த்தாலும் நான் வந்து தூங்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டே தான் என்னோட பீரியட் டே. ஸோ பீரியட்ஸ் டேட்டு வந்து வரல, அன்றைக்கி வந்து பீரியட்ஸ் வரல. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எங்கள் வீட்டிலலாம் சொன்னதுக்கப்புறமா சரி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து நீ ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணினா லைன் வரலன்னு அப்புறம் போன வாட்டி மாதிரி கவலைப்பட்டு அழுதுட்டு இருப்ப. ஒரு 5 days 1 week ஆகட்டும், டைரெக்டாக நீ டாக்டர்கிட்டே போயிடலாம், இதுலலாம் செக் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. எனக்குலாம் வந்து வெயிட்டே பண்ண முடியல. எனக்கு பீரியட்ஸ் வரல, அந்த டேட்டில் வரல அப்படின்னோடனே அன்றைக்கே வந்து டெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ வெயிட் பண்ணி ஒரு 2 days மட்டும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டேன் டெஸ்ட் பண்ணாமல். அதுக்கப்புறம் 2 days கழித்து நான் வந்து டெஸ்ட் பண்ணால் பாசிட்டிவ். ஸோ அன்றைக்கி வந்து பயங்கர ஹாப்பி, வீட்டில் எல்லாருமே ஹாப்பி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் கிட்டில் செக் பண்ணது எல்லாமே வந்து நெகட்டிவ் இப்படியே தான் இருக்கும். கிளியராக வந்து 2 டார்க் லைனு அது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நீங்கள் போய் டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. டாக்டர் கிட்ட போனதுக்கு அவங்க வந்து பிளட் டெஸ்ட் வந்து எழுதி கொடுத்து பிளட் டெஸ்ட் பார்த்தப்போ HCG லெவல் வந்து அதிகமாக இருக்குது, ஸோ ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா 6 weeks முடிஞ்சதுக்கப்புறம் சம்திங் வந்து ஹார்ட் பீட் தெரியுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல, ஃபஸ்ட்டு ஸ்கேன். அப்போ தான் அந்த ஸ்கேனுக்கு போகிறப்போ எனக்கு செம்ம பயம். ஏன்னா அதுக்கு ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் பார்த்துட்டேன். நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவாக வந்து அந்த கிட்டில் காட்டும், பிளட் டெஸ்ட்டில் காட்டும், ஆனால் ஹார்ட் பீட் வந்து வராது. அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோ பார்த்துட்டு நான் போகிற போதே செம்ம பயத்துலேயே போகிறேன். சுச்சோ இந்த மாதிரி வேற ஆகுமா, நமக்கு ஹார்ட் பீட் தெரியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துட்டே போகிறேன் நான். அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே ஹார்ட் பீட் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அப்படியே உயிரே வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு பயந்துட்டே தான் போனேன் நான். என்ன ஆகுமோ தெரியல, இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா, என்ன ஆக போதோ அப்படின்ட்டு பயந்துட்டே போனேன். அப்புறமா ஹார்ட் பீட் நல்லா இருக்கு, பேபி க்ரோத்தும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே எல்லாமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஹாப்பி ஆயாச்சு. நெக்ஸ்ட் ஸ்கேன் வந்து 3rd month ஸ்கேன், 3 months முடிஞ்சதுக்கப்புறம்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கேனுக்கு வந்து வர சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஸ்கேனுக்கு போகிற வரைக்கும் கேர்ஃபுல்லாக வந்து இருந்துட்டு போயாச்சு. நான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஹார்ட் பீட் ஸ்கேன் வந்து பார்த்துட்டு வந்தேன்ல, அந்த ஸ்கேன் பார்த்துட்டு வந்து ஒரு 2 daysலேருந்து என்னோடய சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னா, எனக்கு வந்து வாமிட்டிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. லிட்ரலி நான் வந்து தண்ணி குடித்தா கூட வாமிட் பண்ணிடுவேன், இல்லை கொஞ்சம் வந்து இப்படி ஃபோர்ஸாக மூச்சு இழுத்தனா கூட வாமிட் பண்ணிடுவேன். காற்று கூட ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மூச்சு இழுத்தா கூட வாமிட் வர மாதிரி இருக்கும், தண்ணி குடித்தா கூட வாமிட் வர மாதிரி இருக்கும். ஈவன் நான் இப்படி எச்சு முழுங்கினா கூட எனக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும். என்ன பண்ணாலும் வாமிட் வரும். நான் லிட்ரலி இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் போனேன்ல, ஹார்ட் பீட் ஸ்கேன் போனேன்ல, அதுக்கப்புறம் இந்த 2nd ஸ்கேன் போகிறதுக்குள்ளே நான் ஒரு நாள் கூட ஒரு மீல் கூட நான் வந்து ஒழுங்காக சாப்பிடல. இப்படி சாப்பிடுவேன், உடனே வாமிட் பண்ணிடுவேன், சாப்பிடுவேன், உடனே ஓடி போய் வாமிட் பண்ணிடுவேன். ஒரு சாப்பாடு கூட நான் வந்து ஒழுங்காக சாப்பிட முடியல. ஒரு விஷயம் கூட சாப்பிட முடியாது, நினைக்க முடியாது. ஏதாச்சும் சாப்பிட்டா என்னோடய வாயில் வந்து அது எப்படி டேஸ்ட் ஆகும்னா, ஏதோ இரும்பு சம்திங், அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து தெரியல. ஏதோ ஒரு மாதிரி துரு பிடிச்சதை வந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலு. அதை யாராச்சும் வந்து சொல்லுவாங்களா, அதை சாப்பிட்டாது யாராவது பார்த்துருப்பாங்களா? பட் எனக்கு லிட்ரலி ஏதோ ஒரு மெட்டலில் வந்து ஏதோ துருப்பிடிச்ச மாதிரி இருக்கிறத வந்து வாயில் வச்சிருக்க மாதிரி அந்த டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் தான் வரும். இந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வியர்டான ஒரு சிம்டம் தான்.
ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து இப்படியே போயிடுச்சு. அந்த 3rd மந்த் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்கேனுக்கு போவோம்ல, அந்த ஸ்கேனுக்கு போனப்போ என்ன சொன்னாங்கன்னா, அதுதான் ஃபஸ்ட்டு ஷாக்கிங்கான விஷயம் என்னோட ப்ரெக்னென்சி ஜேர்னிலேயே. அந்த ஸ்கேன் பார்த்து முடிச்சுட்டு அந்த டாக்டர் வந்து அந்த ஸ்கேன் பண்ணுறவங்க வந்து எப்பவும் வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே தான் பண்ணுவாங்க. பட் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு மாதிரி ஃபேஸே வந்து சீரியஸாக வச்சுட்டு அதை வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு பயம். எப்பவும் வந்து ஸ்மைல் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட ஏதாச்சும் சொல்லுவாங்க, பேபி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த வாட்டி எதுவுமே சொல்லலை அப்படின்னு எனக்கு பயம். அதே மாதிரி நான் வெளியில் வந்தப்புறம் நான் கேட்குறேன், எல்லாம் ஓகேவா டாக்டர் அப்படின்னு கேட்குறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் ஃபைன், நீங்கள் போய் உங்கள் டாக்டர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரின்னு நாங்கள் வந்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட வந்தாச்சு. டாக்டர் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிளசண்டா வந்து யூட்ரஸ்க்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்னமோ லோ லைன் பிளசண்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ யூட்ரஸ் இப்படி இருக்குது அப்படின்னா யூட்ரஸ்க்கு கீழேயே வந்து பிளசண்டா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இது வந்து ரிஸ்க் ப்ரெக்னென்சியில் வந்து சொல்லுவோம். அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு பிக்சரே வந்து வரைஞ்சி காமிச்சு, இது இப்படி இப்படி இருக்கும், இப்படி இப்படி வேலை செய்யும் அப்படின்னு வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே எனக்கு ஹார்ட் பீட்லாம் அப்படியே பயங்கரமாக ரைஸ் ஆகுது, வேர்த்து கொட்டுது. பயத்தில் எனக்கு அவங்க சொல்கிறதுலாம் வந்து இன்னமும் ஏதோ பெரிய ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்க்குற மாதிரி அவ்வளோ பயமாக இருந்துச்சு எனக்கு. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லோ லைன் பிளசண்டா அப்படின்னா ரிஸ்க் ப்ரெக்னென்சி. அது வந்து 5th மந்த் ஸ்கேனில் வந்து பார்க்கும்போது அந்த பிளசண்டா வந்து தானாகவே மேலேயும் போயிருக்கும், இல்லை போகாமல் கீழேயும் இருக்கலாம். அது வந்து அவங்க பாடியை பொறுத்து தான், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ உனக்கு வந்து கீழே இருக்குது அப்படின்னா இன்னும் 2 மந்த்ஸ் கழிச்சும் அது வந்து ரிஸ்கான ப்ரெக்னென்சி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னு இன்னும் 2 மந்த்ஸ் கழிச்சு மேலே போயிடுச்சு அப்படின்னா நார்மல் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு செம்ம பயம். அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறமா அதுவும் என்ன சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது, ஸ்டேர்ஸ்லாம் வந்து ஏறி இறங்கக்கூடாது, குனிஞ்சு நிமிடுறது, இல்லை ஏதாச்சும் கீழேருந்து ஏதாச்சும் வெயிட்டுலாம் இல்லை, ஏதாச்சும் பொருளே வந்து கீழேருந்து எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் எப்போ வரைக்கும்னா இந்த 5th மந்த் ஸ்கேன் வரைக்கும். இந்த 5th மந்த் ஸ்கேன் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி ஒழுங்காக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்து 5th மந்த் ஸ்கேன் வரைக்கும் அவங்க என்ன மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, 5th மந்த் ஸ்கேன் வரைக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து அவ்வளோ கவலையாக போச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 3 மந்த்ஸ் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹாப்பி இதுலேயே வந்து அந்த ஜேர்னிலே வந்து இருக்கோமா, சடனாக வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த 2 மந்த்ஸ் வந்து என்ன வேணால் மாறலாம், சேஞ்ச் ஆகலாம், ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. எனக்கு செம்ம கஷ்டமாக போச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டேர்ஸே வந்து ஏறி இறங்கக்கூடாதுன்னு வந்து சொன்னாங்க. பட் எங்கள் வீடு வந்து 2nd ஃப்ளோர், அதுவும் மேலே இப்படி இருக்கும் ஸ்டெப்ஸ்லாம், அதெல்லாம் நடந்து நான் மேலே போகணும். அவங்கக்கிட்ட வந்து கேட்டதுக்கு, நீ வந்து அடிக்கடி தான் ஏறி இறங்கக்கூடாது, ஒரு வாட்டி போயிட்டேன்னா அங்கேயே வந்து செட்டில் ஆகிடு, திரும்ப இறங்குறத பற்றியோ ஏறுறதை பற்றியோ நினைக்காத அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே பொறுமையாக ஒரு ஸ்டெப்பாக ஏறி எப்படியோ 2nd ஃப்ளோருக்கு போயிட்டேன். 2nd ஃப்ளோருக்கு போயிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து பெட்டிலேருந்து பாத்ரூமுக்கு மட்டும்தான் போவேன். ஹாலுக்கே வந்து நான் வரமாட்டேன். பெட்ரூம்லேயே வந்து எங்கள் அம்மா சாப்பாடு கொண்டு வந்து தருவாங்க, நான் பெட்ரூம்லேயே சாப்பிடுவேன், பெட்லேயே படுத்திருப்பேன், திரும்ப பாத்ரூம் போவேன், திரும்ப பெட்லேயே இருப்பேன். இந்த மாதிரி தான் பாத்ரூமுக்கும் பெட்டுக்கும் மட்டும்தான் நான் வந்து நடந்ததே. வேறு எங்கேயுமே நான் வந்து நடக்கவே இல்லை. ஹாலுக்கே நான் வந்து ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி அப்படி தான் வந்து நடந்து போவேன். இந்த மாதிரியே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், கீழே குனிஞ்சு எதுவும் எடுக்கக்கூடாது, அது இதுன்னு பார்த்து பத்திரமா இருந்து 5 மந்த்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 5th மந்த் ஸ்கேனுக்கு வந்து வர சொல்லிட்டாங்களா. ஸோ 5th மந்த் ஸ்கேனுக்கு போகும்போதும் காரில் போகும்போதுலாம் பார்த்து பத்திரமா போகணும், படிக்கட்டு இறங்கும்போது பார்த்து பத்திரமா போகணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 மாதமும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த 2 மாதம் எப்படி வேணால் இருக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால அந்த 2 மாதமும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அந்த 2 மாதம் போகிறதுக்குள்ளே அப்படியே 2 வருஷம் மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அந்த 2 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் 5th மந்த் ஸ்கேன் போயாச்சு. 5th மந்த் ஸ்கேனில் தேங்க் காட் அந்த ஸ்கேனை பார்த்துட்டு பிளசண்டா வந்து தானாகவே மேலே போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போ தான் வந்து எனக்கு உயிரே வந்துச்சு. நான் இந்த டைலாக் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். ஏன்னா என்னோடய ப்ரெக்னென்சியே வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டெப்பும் வந்து கஷ்டப்பட்டு தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஈஸியாக வந்து எதுவுமே நடக்கலை. ஸோ இந்த 3rd மந்த்லேருந்து
5th மந்த்துக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து நடந்துருச்சா. 5th மந்த்தில் வந்து தானாகவே ப்ளசண்ட்டாக மேலே போயிடுச்சு. அதனால இப்போ வந்து ரிஸ்க்கெல்லாம் கிடையாது, இனிமேல் நீ நார்மலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 5th மந்த்து முடிய போகுது அப்படின்றப்போ நான் வந்து டாக்டர்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ ட்ராவல் பண்ணி தமிழ்நாடு போகலாமா, ஊருக்கு போகலாமா அப்படின்னு வந்து கேட்டேன். அவங்க வந்து போகலாம், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக போனால் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி, நான் எதுக்காக இவ்வளோ அர்ஜென்ட்டாக நான் ஊருக்கு வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் தானே இருந்தேன். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் போகணும் அப்படின்னு நான் வந்து போகல. நான் அங்கே போய் தான் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கேயே இருந்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த 5 மந்த்ஸும் வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கிறது, குழந்தை வந்து அந்த பேபி பம்ப்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு 5 மந்த்ஸ் எண்ட்லேயே. அதெல்லாம் வந்து பார்க்கலையே அப்படின்னு வந்து எனக்கு கவலையாக இருந்துச்சு. அதனால ஓகே நம்ம வந்து ஊருக்கே போயிடலாம், ஹஸ்பண்ட் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் அடம் பண்ணி பயங்கரமாக சண்டைலாம் போட்டு அடம் பண்ணி, இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன், நான் வந்து பார்த்துப்பேன், நான் மேனேஜ் பண்ணிப்பேன் தனியாக அப்படின்னு சொல்லி நான் வந்து வந்துட்டேன். இங்கே தமிழ்நாடுக்கு வந்துட்டேன். தமிழ்நாடுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே இருக்க டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த டாக்டர்கிட்ட வந்து டெலிவரி எல்லாமே வந்து எனக்கு தமிழ்நாட்டில் தான் ஆச்சு. ஸோ 5 மந்த்ஸ் வரைக்கும் தான் பெங்களூரில் இருக்க டாக்டர்கிட்டலாம் வந்து பார்த்தது. 5 மந்த்ஸ்க்கு அப்புறமா அதுக்கப்புறம் டெலிவரி வரைக்கும் இங்கே தான் இருந்தேன், தமிழ்நாட்டில் தான். அதுக்கப்புறம் லைனாக வந்து பண்டிகை ஃபெஸ்டிவல் சீசன், கணேச சதுர்த்தி, வரமகாலட்சுமி, அதுக்கப்புறம் தீபாவளி, பொங்கல் அப்படின்னு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து வரும்ல, அந்த மாதிரி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு வாமிட்டிங் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. எனக்கு வாமிட்டிங் சிம்டம் வந்து நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணி 1 வீக்கில் ஸ்டார்ட் ஆனது. எனக்கு டெலிவரி ஆகிற முதல் நிமிஷம் வரைக்கும், டெலிவரி பெயின் வரைக்கும் கூட எனக்கு வாமிட்டிங் வந்து இருந்துச்சு. ஸோ வாமிட்டிங் வந்து எனக்கு ஸ்டாப்பே ஆகலை. எனக்கு இருந்த சிம்டமே வந்து அதுதான். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா 3 மாதத்துலேயே வந்து வாமிட்டிங் ஸ்டாப் ஆகிடும், இல்லை 5 மாதத்துல ஸ்டாப் ஆகிடும், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ஸ்டாப்பே ஆகலை. எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் கூட நான் வந்து வாமிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து என்னோட பேபி ஷவர் வந்து முடிஞ்சிருச்சு. பேபி ஷவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து தீபாவளி வந்துருச்சு. தீபாவளி அன்னைக்கு நான் அந்த கிளிப்பிங் வேணா உங்களுக்கு இதில் காட்டுறேன். தீபாவளி அன்னைக்கு நல்லா வந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன். நான் நல்லா பட்டாசுலாம் வெடிக்கிறது, அது இதுன்னு நல்லா ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருந்தேன். தீபாவளி அன்னைக்கு நைட்டு, தீபாவளிலாம் முடிஞ்சிருச்சு, நைட்டு போய் தூங்கிட்டு ஒரு மிட் நைட்டில் சடனாக எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகும்போது எனக்கு லைட்டாக வந்து ப்ளீடிங் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்போது எனக்கு எத்தனை மாதம், 8 மந்த்ஸ் சம்திங் தான். 7 மந்த்ஸ் முடிஞ்சு 8th மந்த்தே வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து லைட்டாக ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு செம்ம பயமாயிடுச்சு. நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்னமோ டெலிவரி ஆக போகுது, 8th மந்த்லேயே வந்து டெலிவரி ஆக போகுது, அந்த மாதிரிலாம் வந்து பயம் வந்துருச்சு எனக்கு. காலையில் எழுந்திரிச்ச உடனே, அப்போ தான் ஒரு 4 o'clock சம்திங் நான் வந்து பார்த்துருப்பேன். அதுக்கப்புறமா விடிஞ்ச உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அது எனக்கு ப்ளீடிங் ஆகலை, ஸ்பாட்டிங் ஆகலை, எதுவுமே ஆகலை. ஜஸ்ட் டிஸ்சார்ஜ் மாதிரி இருந்துச்சு. லைட்டாக வந்து அதில் பிளட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு காலையில் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காலையில் போயிட்டு அவங்க கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா ஸ்கேன் பார்த்துட்டு, ஸ்கேனில் எல்லாமே நார்மலாக இருக்குது, குழந்தை எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து பயந்துட்டே இருந்தேன். நமக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, ப்ரீமெச்சூர் பேபி வந்து பிறந்துருமோ, சீக்கிரமாக வந்து டெலிவரி ஆயிருமோ, அந்த மாதிரிலாம் என்னென்னமோ நான் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கேன் பார்த்ததுக்கப்புறமா நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பேபி ஷவருக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்குமே வாரம் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். இப்போ தான் அந்த ப்ளீடிங் பிரச்சனைக்கு வந்து போயிட்டு வந்தோமா, ஸ்பாட் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னு, சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நீ தீபாவளிக்கு வந்து ஆட்டம் போட்டியா, எங்கேயாச்சும் ஓடுறது நடக்கிறது அது மாதிரிலாம் பண்ணியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் இந்த மாதிரி லைட்டாக டிஸ்சார்ஜ் ஆயிருக்கு, மற்றபடி குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, டயரியா போக ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமாக வந்து டயரியா இருந்துச்சு. ஒரு 2-3 வாட்டி வந்து வீட்டிலே டயரியா ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனப்போ என்ன சொன்னாங்கன்னா, நர்ஸ் கிட்ட போய் டயரியா ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ரெக்னென்சியில் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா
அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்ன இப்போ தான் வருவீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அனுப்புறமே வர்றது இல்லையா, 2-3 வாட்டி அனுப்புறம் தான் வருவீங்களா அப்படின்னு பயங்கரமாக வந்து சத்தம் போட்டு கத்திட்டு, அங்கே நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. நிறைய பேர் எல்லாருமே வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் தான். அவங்க எல்லாரையும் வந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு என்னை தான் உள்ளே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கா பயம்னா பயம், என்னன்னு தெரியல. நான் நல்லா தான் இருக்கேன், பட் எனக்கு அந்த டயரியா போனது மட்டும்தான் பிரச்சனை. நைட்டில் தான் ஆச்சு. அதனால மார்னிங் போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி மார்னிங் வந்தோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்படி நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரலாம், எமர்ஜென்சின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் மறுபடியும் வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு பேபி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எதுக்காக இவ்வளோ எமர்ஜென்சியாக நீங்கள் வந்து செக் பண்ணாங்க அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸஸாக வந்து வாமிட்டிங் ஆகிறதோ இல்லை டயரியா ஆகிறதோ வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு விஷயம். உடனே வந்து நம்ம போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போல். அது எங்களுக்கு அப்போ வரைக்கும் தெரியாது, எனக்கு சுத்தமாக தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், ஒரு 2 வாட்டிக்கு மேலே ஆச்சுனா தான் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம்ல. பட் அன்னைக்கு தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டயரியா ஆச்சு அப்படின்னா குழந்தைக்கு வந்து உள்ள அந்த ஃப்ளூயிட் லெவல் வந்து கம்மியாயிருமா. அதனால குழந்தையோட லைஃபே வந்து டேஞ்சரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டயரியாலாம் ஆச்சு அப்படின்னா உடனே போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னே எனக்கு வந்து அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. தேங்க் காட் அன்னைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால இனிமேல் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏதாச்சும் ஒன்றுனா கூட டக்குன்னு வந்துடணும் அப்படின்னு சொல்லியே வந்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு இந்த 3rd ட்ரைமிஸ்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் தான் என் லைஃப்லேயே வந்து நான் மறக்கவே மாட்டேன். 2nd ட்ரைமிஸ்டர் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, அது வந்து போனதே தெரியல. அதுக்கப்புறம் 3rd ட்ரைமிஸ்டரில் இந்த பிரச்சனை, டயரியா பிரச்சனை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வீக்லேயே வந்து என்னாச்சுன்னா, நான் வந்து சமைச்சிட்டு இருக்கேன் கிச்சனில் நின்றுட்டு. என்னோட கண்ட்ரோலே இல்லாமல் நான் வந்து யூரின் போனால் என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து எனக்கு ஆயிடுச்சு. என்னோட கண்ட்ரோல்லே இல்லை, சுத்தமாக எனக்கு வந்து தெரியவே இல்லை. நான் வந்து யூரின் பாஸ் பண்ணுறேன் அப்படின்றதே எனக்கு வந்து சுத்தமாக தெரியல, ஃபீலே ஆகலை. பட் ஸ்டில் என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வந்து நனைஞ்சிருச்சு. எனக்கு செம்ம பயமாயிடுச்சு. ஏன்னா இன்னும் நான் வந்து 8th மந்தில் தான் இருக்கேன், நான் 9th மந்த்துக்கு கூட போகல, 8th மந்த்தே அப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனக்கு வந்து செம்ம பயமாயிடுச்சு. நான் என்ன நினச்சிட்டேன்னா, இந்த வாட்டர் பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு வாட்டர் தான் பிரேக் ஆயிடுச்சு, போச்சு நமக்கு டெலிவரி ஆக போகுது அது இதுன்னு நினச்சி நான் வந்து பயங்கரமாக வந்து பயந்துட்டேன். உடனே வந்து தீனாக்கு கால் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நார்மலாக இருக்குது குழந்தை, எந்த பிரச்சனையும் இல்லை, ஃப்ளூயிடும் இருக்குது, குழந்தையும் நல்லா இருக்குது, உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், என்ன பண்ணுச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்புறமா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் நின்று சமைச்சிட்டு இருந்தேன், என்னோட கண்ட்ரோலே இல்லாமல் ட்ரெஸ் வந்து வெட் ஆயிடுச்சு, என்னமோ வந்து தண்ணி மாதிரி எதுமோ வந்துருச்சு அப்படின்னு வந்து சொன்னப்புறமா அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது வந்து யூரின் தான் நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க, இது வந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் கிடையாது, ஏன்னா குழந்தை வந்து நல்லா இருக்குது, ஃப்ளூயிட் லெவலும் நல்லா இருக்குது. இது எதனால எனக்கு ஃபீலே ஆகாமல் எதனால இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா, அந்த யூட்ரஸ் வந்து வெயிட் ஆக ஆக குழந்தை வளர வளர நம்மளோட பிளாடரை போய் புஷ் பண்ணுமா, அதனால நமக்கே தெரியாமல் யூரின் வந்து வெளியில் லீக் ஆகுமா. இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு என்ன கனவா கண்டதுனால எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு தெரியாமல் பயந்துட்டேன். அவங்க அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை தான் ஆயிருக்கும், அது வந்து ஃப்ளூயிட் கிடையாது, நீங்கள் வந்து யூரின் தான் பாஸ் பண்ணியிருப்பீங்க, பட் இருந்தாலும் இன்னமே எப்பயுமே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் வந்தது ஆக்சுவலாக கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு அப்படா ஒன்றும் இல்லை, குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டோம். லாஸ்ட் மந்தில் வந்து வாரம் வாரம் ஸ்கேன் வர சொல்லுவாங்களா எனக்கு ஞாபகம் இல்லை சரியா, வாரம் வாரம் ஸ்கேனுக்கு வர சொல்லுவாங்களா என்னன்னு. அந்த மாதிரி ஸ்கேனிங்க்கு வந்து வர சொன்னப்போ குழந்தையோட க்ரோத் ஸ்கேன் வந்து பார்ப்பாங்கல்ல, குழந்தையோட க்ரோத் வந்து எப்படி இருக்குது என்ன அப்படின்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செக் பண்ணப்போ என்ன சொன்னாங்கன்னா, என்னோட வெயிட் வந்து பயங்கரமாக இருக்குது, நான் வந்து வெயிட் கெயின் வந்து பயங்கரமாக பண்ணிட்டேன், நான் வெயிட் வந்து கொஞ்சம் வெயிட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும், இல்லைன்னா டெலிவரிக்கு அப்புறம் இன்னும் வெயிட் வந்து அதிகமாகிடும், சுகர் வந்துடும், பிபி வந்துடும், அது இதுன்னு நிறைய பயமுறுத்திட்டாங்க. நான் அப்போ தான் சாப்பிடவே ஆரம்பித்தேன், அவ்வளோ மாதம் கழித்து அப்போ தான் நான் வந்து லிட்ரலி கொஞ்சமாவது சாப்பிட ஆரம்பித்தேன், ஒரு 8th மந்த்லேருந்து தான். ஏன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வாமிட்டிங் வந்து கம்மியாக இருந்துச்சு, அதனால அப்போ தான் சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ வந்து வெயிட் பயங்கரமாக கெயின் ஆகுற, மாதம் 4 kgs வந்து கெயின் ஆகிருக்க, அதனால இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க.
எல்லா வாட்டியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி கேட்டு தான் வருவேன் நான். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்ன சாப்பிட்ற அப்படின்றதெல்லாம் பார்த்து சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நிறையா சாப்பிடணும், ரைஸு இதெல்லாம் வந்து கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, நார்மல் டெலிவரிக்காக அது இதுன்னு அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் 9th மந்தில் வந்து எனக்கு என்ன சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து பயங்கரமாக வந்து டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பப்பு பிறக்கிறதுக்கு ஒரு 15 days 20 days முன்னாடி இருந்தேன். பப்பு வந்து Jan 4th பிறந்தான். பட் எனக்கு வந்து டிசம்பர் ஒரு 4th 5th இல்லை டிசம்பர் 10th அந்த மாதிரியே வந்து டெலிவரிக்கான சிம்டம்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பட் எனக்கு டேட் வந்து Jan 14 15 தான் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு சிம்டம்ஸ்லாம் வந்து டிசம்பர் 14 15லேயே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது நான் எப்படி கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னா, டிசம்பர் 5th வந்து எங்களோட கல்யாண நாள், டிசம்பர் 15th வந்து என்னோட பர்த்டே. ஸோ அந்த மந்த் அந்த 2 செலிப்ரேஷனுமே வந்து நான் டெலிவரி ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பெயினில் ஒரு மாதிரி டயர்டாக அந்த மாதிரி தான் வந்து சுற்றிட்டு இருந்தேன். என்னோட பர்த்டே கிளிப்பிங், நான் கேக் கட் பண்ண கிளிப்பிங்லாம் வந்து நான் ஆட் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். என்கிட்ட வீடியோ இருக்கான்னு தெரியல, இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போல்லாம் வந்து எனக்கு பெயினாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. டாக்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ வந்து ஃபுல் டேர்ம் தான், பேபி வந்து எப்போ வேணும்னாலும் பிறக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து இந்த க்ரோத் ஸ்கேனுக்கு முன்னாடியே வந்து ஒரு வாட்டி நாங்கள் வந்து செக்கப் போனப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, பேபி வந்து எப்போ வேணால் பிறக்கிற மாதிரி இருக்குது, ஹெட் வந்து டவுன் ஆயிடுச்சு, சம்திங் அந்த பொசிஷன் வந்து வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இன்னும் ஒரு 2 weeks or 1 week வந்து பேபி உள்ளே இருக்கணும், வெளியில் வந்தால் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலாம், அதனால உள்ளேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது எப்படி உள்ளேயே இருக்கும், வெளியில் வரணும்னா வந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். பட் அது வந்து உள்ளேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்தாங்க. அது ஸ்டெராய்டா என்னன்னு தெரியல. அது வந்து கொடுத்தா பேபியோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும், அப்படி 1 week முன்னாடியே அவங்க பிறக்கிற மாதிரி இருந்தால் கூட வேறு எதுவும் பிரச்சனை இல்லாமல் பிறப்பாங்க அந்த மாதிரி சம்திங் சொன்னாங்க. அந்த இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 weeks முன்னாடி இருந்தே இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போ வேணும்னாலும் குழந்தை பிறக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு சிம்டமாக அதில் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னா, எனக்கு அப்டமனில் வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா பேபியோட பொசிஷன் வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னு வந்து ஸ்கேனில் சொல்லிட்டாங்க, அந்த க்ரோத் ஸ்கேன் லாஸ்ட் ஸ்கேன் பார்த்தப்போ. அதே மாதிரி எனக்கு கீழே வயிறு ஃபுல்லாக வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னால் சுத்தமாக உட்கார முடியாது, எழுந்திருக்க முடியாது, ஒரு 4 ஸ்டெப்பு நடக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஹெவியாக வந்து வயிறு ஃபீல் ஆகும், பயங்கர டயர்டாக வந்து ஃபீல் ஆகும். எப்போ பார்த்தாலும் வந்து அப்படியே தூங்கிடலாமா, உட்காந்துடலாமா, சும்மா இங்கேருந்து இங்கே நடந்து போகிறதுக்குள்ளே எனக்கு வந்து டயர்டாயிரும். அப்படியே ஏதோ ரொம்ப தூரம் நடந்த மாதிரி ஃபீல் ஆகும். அது வரைக்கும்லாம் நான் வந்து நல்லா வேலை செஞ்சுட்டு நல்லா சுற்றிட்டு அப்படி தான் இருப்பேன். பட் அந்த லாஸ்ட் வீக்லாம் வந்து பயங்கரமாக வந்து டயர்டாயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சு. அப்போ இன்னொரு சிம்டம் எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்சார்ஜ் ஆகுறது. ஒரு மாதிரி ஜெல் மாதிரி டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். அதை வந்து டாக்டர் கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அது நார்மல் தான், டெலிவரிக்கு கொஞ்சம் வாரம் முன்னாடியே கொஞ்சம் நாள் முன்னாடியே வந்து இந்த மாதிரி டிஸ்சார்ஜ்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதை வந்து பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சி ஃபுல்லாக என்னன்னா, எல்லா சிம்டம்ஸுமே எல்லா விஷயமுமே லைட்டாக எனக்கு வந்து வேர்க்குது, கொஞ்சம் எக்ஸஸாக வேர்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நான் வந்து உடனே போய் கூகுளில் செக் பண்ணுறது, இல்லை யூடியூப்பில் செக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அப்போல்லாம் தேங்க் காட் ChatGPTலாம் இல்லை. ChatGPTலாம் இருந்திருந்தா நான் அப்படியே ChatGPTலே வந்து உட்காந்துருந்துருப்பேன், என்னென்ன சிம்டம்ஸ்லாம் தெரியுது, இதுக்கெலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு. அப்போ அதெல்லாம் இல்லாதப்பவே நான் வந்து யூடியூப், கூகுள் அது இதுன்னு மாற்றி டெஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து டாக்டர்கிட்டே போவேன். டாக்டரே வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக என்கிட்ட தான் கேட்கணும், நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் போய் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு பயந்துட்டு இருக்காத, அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு வந்து இந்த மாதிரி போய் செக் பண்ணணும், கூகுளில் பார்க்கணும், யூடியூப்பில் பார்க்கணும், இப்படி தான் தோணும். பட் அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. இது என்ன விஷயமா இருந்தாலும் டாக்டர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். இதெல்லாம் வந்து நான் பண்ண தப்பு என்னோடய ப்ரெக்னென்சியில். ஸோ என்னோடய ப்ரெக்னென்சி வந்து இப்படி தான் போச்சு, அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி தான் போச்சு. எல்லா விஷயமுமே வந்து ரிஸ்க்கு இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பிரச்சனையாக டாக்டர்கிட்ட போகிறது, இந்த மாதிரி தான் என்னோடய ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே வந்து போச்சு.
ஸோ இந்த மாதிரிலாம் நடந்தாலும் என்னோட ப்ரெக்னென்சி வந்து நான் என்ஜாய் தான் பண்ணேன். நான் வந்து ஹாப்பியாக தான் இருந்தேன். பட் ஸ்டில் அப்பப்போ பயமாக இருக்கிறது, டென்ஷன் ஆகுறது, இந்த விஷயம் எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ என்னோட ஜேர்னி வந்து இப்படி தான் போச்சு. ஃபுல்லாக வந்து ஹாப்பியாக ஸ்மூத்தாக போச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் வந்து என்ஜாய் பண்ணேன் என்னோட ப்ரெக்னென்சி பீரியடை வந்து. நிறைய விஷயம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேபி பம்ப் வர்றது, பேபி கிக்ஸ் எல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறது அப்படின்னு நிறைய நல்ல விஷயமும் இருந்துச்சு. பட் சிம்டம்ஸ் அண்ட் தென் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தா என்னோட ப்ரெக்னென்சியில் வந்து இதெல்லாம் தான் இருந்துச்சு. நல்ல விஷயம்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. பப்பு வந்து சவுண்டு ஏதாச்சும் பாட்டு, முருகர் பாட்டுலாம் நான் வந்து கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ முருகர் சாங்லாம் வந்து நான் கேட்டேன் அப்படின்னா பயங்கரமாக வந்து உள்ளே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, இல்லை ஒரு வாட்டியும் உட்காந்து இப்படி தொட்டு தொட்டு பார்த்து பேசுறது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் தென் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு டைம்லலாம் வந்து நான் இந்த மாதிரி டச் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி அவன் திரும்ப டச் பண்ணுவான், அவன் வந்து திரும்ப கிளிக் பண்ணுவான். நான் இந்த மாதிரி தொடுறேன் அப்படின்னா திரும்ப அவன் வந்து அந்த பக்கத்துலேருந்து தொடுவான். அதெல்லாம் வந்து ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. நான் உட்காந்து அதெல்லாம் வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருப்பேன் வயிற்றில். அதுக்கப்புறம் முருகர் சாங் ப்ளே பண்ணால், இல்லை நல்ல பீட் இருக்கிற சாங்லாம் வந்து ப்ளே பண்ணால் டான்ஸ் பண்ணுற மாதிரி இப்படி வந்து மூமெண்ட்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸும் இருக்குது, நிறைய இந்த மாதிரி பயந்த மூமெண்ட்ஸும் வந்து இருக்குது. இந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டர் தான் வந்து டயர்ட் ஆகிறது, படுத்தா எழுந்திருக்க முடியாதது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் தான் எனக்கு வந்து இருந்துச்சு. செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் போச்சு. ஸோ அவ்வளோதான் என்னோட ப்ரெக்னென்சி ஸ்டோரி வந்து இப்படி தான் போச்சு. அண்ட் இதுக்கப்புறம் தான் என்னோட டெலிவரி ஸ்டோரிலாம் வந்து இருக்கும். என்னோட டெலிவரி ஸ்டோரி வந்து இது வரைக்கும் பார்த்ததுலாம் ட்ரெய்லர் தான் அப்படின்ற மாதிரி, இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே அப்படின்ற மாதிரி தான் என்னோட டெலிவரி ஸ்டோரி. ஸோ அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் இப்போவே சொன்னால் ரொம்ப லாங் ஆகிடும். இந்த வீடியோவே வந்து எவ்வளோ லாங்காக போச்சோ எனக்கு வந்து தெரியல. என்னோட டெலிவரி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான விஷயம்லாம் நிறைய நடந்துச்சு. என்னோட டெலிவரியே வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் வந்து டெலிவரி பெயின் வர்றது அதெல்லாம் வந்து நடக்கல. ஒரு பெரிய ஸ்டோரியே வந்து நடந்துருச்சு. அதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளோதான், இன்றைக்கி என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்டோரி வந்து இவ்வளோ தான். ஸோ என்னோட இந்த ப்ரெக்னென்சி ஸ்டோரியிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நமக்கு என்ன விஷயமா இருந்தாலும், என்ன சிம்டம்ஸாக இருந்தாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட தான் சொல்லணும், டாக்டர்கிட்ட தான் வந்து கன்சல்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் பண்ண மாதிரி கூகுளில் வந்து செக் பண்ணுறது, யூடியூப்பில் செக் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்து வந்து தேவையில்லாத விஷயம்லாம் தலையில் போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இதெல்லாம் நினச்சி நம்ம வந்து டென்ஷன் ஆகிறதோ, ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ, இல்லை இன்னொருத்தரோட ஸ்டோரியை பார்த்து இந்த மாதிரி நமக்கு ஆகுமா அப்படின்னு அவங்கள வச்சு கம்பேர் பண்ணுறதோ, இந்த விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க. யாராச்சும் ப்ரெக்னென்ட் விமன் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா. ஸோ அவ்வளோதான், என்னோட ப்ரெக்னென்சி ஜேர்னி வந்து இப்படி தான் போச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.